Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டெய்லியுமே அஜித் சாரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். அந்த வகையில நேத்துல இருந்து சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயுமே அஜித் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பத்மபூஷன் விருது தான். நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்பவே அழகா விஷயத்தையுமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷால் அவர்கள் தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருமே காமனா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா தமிழ்நாடு அரசு சிஎம் அவர்கள் போட்டாங்க. அதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்க அறிவிச்ச உடனே இவங்க இங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் போட்டாங்க. ஸோ 1 by 1 எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நீங்க அஜித் அவர்கள் தான் பிள்ளையார் சொல்லி போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நான் எங்க இருந்து வரணும்னு நினைக்கிறேன்னா, வழக்கமா ஒரு விஷயம் இருக்கு. விஜய் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அஜித் அவர்கள் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்னா, ஆனா இது யாருமே பிளான் பண்ணி பண்ண விஷயம் இது கிடையாது. ஏன்னா விஜயோட கடைசி படம் ஒரு அப்டேட் வருது, அதுவும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டிலோட வருது அப்படின்றப்போ அஜித் சைட்ல இருந்து எதுவுமே விடக்கூடாதுன்னு தான். ஏன்னா ரேஸ் கூட இல்லைங்க, அதனால அவங்க சைட்ல இருந்து ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா சென்ட்ரல் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. சும்மா இருப்பாங்களா இவங்க, சும்மாவே ஆடுவாங்க, சலங்கை கட்டிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி தான் அஜித் ஃபேன்ஸுக்கு பயங்கர குதூகலமா ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அதை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவே. உள்ள போக முடியல நம்மளால. ஏன்னா எல்லாருமேங்க இன்னும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் இப்போ வாழ்த்து மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அவார்டை குறிப்பா பேசும் பொழுது இதுக்கு பின்னாடி இருக்க கூட அரசியல் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலரோட பார்வையிலால சொல்றேன். என்னதான் இது ஒரு நடிகரா அவருக்கு ஒரு கொடுத்திருந்தாலுமே கூட ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல இருந்து போகக்கூடிய முக்கியமான நம்மளுக்கு முன்னாடி ஜாமான்கள் முக்கியமான ஆட்கள் வாங்கியிருக்காங்க. அது அஜித் சார் கிடைச்சிருக்குது, நம்மளுக்கு மகிழ்ச்சி, நம்மளும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிடலாம். ஆனா இங்க என்ன அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அவர் ரேஸுக்கு போகும்பொழுது அந்த ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், அந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு விமர்சனம் ஆச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களோட அந்த கட்சி கொடியில இருக்கக்கூடிய கலரை கார்லயும் அவரோட ட்ரெஸ்லயும் இருந்துச்சு. அஜித் அவர்கள் மறைமுகமா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி. ஸோ தமிழ்நாடோட இந்த விளையாட்டுத்துறையோட அந்த சிம்பிள் அவர் போட்டும் பொழுது இல்ல இவர் உடனே இந்த பக்கம் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. அவரும் கொடுத்த இன்டர்வியூல தமிழ்நாடு அரசு நல்லா செயல்படுறாங்க, சிஎம் சாரா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே அவர் ஆக்குபை பண்ணி இவர் எங்க நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல அவர் வின் பண்ண உடனே இங்க உதயநிதி அவர்கள் எல்லாருமே பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க மட்டும் சும்மா இருப்போமா, எங்க பங்கு ஏதாவது இருக்கணும்ல அப்படின்ட்டு சென்ட்ரல்ல இருந்து எவ்வளவு பேர் எவ்வளவு ஜாமான்கள் இன்னும் இங்க இருந்தாலுமே கூட அஜித் சாருக்கு அந்த விருதை அறிவிக்கிறாங்க. சோ அஜித் அவர்களை மையமா வச்சுட்டு அந்த 3 பேரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா இது வரைக்கும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது ஒரு அரசியல் பார்வையா இருக்கு. சரி, என்னதான் அந்த அரசியலா இருந்தாலுமே கூட அஜித் அவர்கள் நிறைய உணர்ச்சி பூர்வமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல என் அப்பா இருந்திருக்கணும், என் அப்பா என்னை அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தாரு அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஒரு வாழ்த்து, அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து, மனைவிக்கு போடும் பொழுதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. புஷ்பா 2 படம் பார்க்கும் பொழுது ஒரு மனைவி கேட்ட ஒரு போட்டோவால அங்க நிறைய விஷயங்கள் மாறும், அதிகாரம் மாறும், அரசியலும் மாறும் அப்படின்ற மாதிரி இங்க மனைவி எவ்வளவு முக்கியம், குடும்பத்தை எப்படி முக்கியம் அப்படின்றத எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அவர் அழகா பதிவிட்டு இருந்தாரு. குறிப்பா என்னோட மகள் மனைவியார் இவங்கதான் என்னை மனுஷனா என்னை உருவாக்குனதும் என்ன வரைக்கும் என்னை டிராவல் பண்ண வைக்கிறதும் பெரிய வார்த்தைகள். அதெல்லாம் போற போக்குல சொல்றது இல்ல, வாழ்க்கையோட நடைமுறையில அவர் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு அவர் அவ்வளோ எமோஷனா ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா ரசிகர்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ஏன் விருது இல்ல, உங்களோட விருது, நான் இன்னும் நிறைய ஓடுறதுக்கு என்னை ஊக்குவிக்கும், நீங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு அதுல போடுறாரு. அதுதான் ஏகே. ஸோ அந்த விருதை பொறுத்த வரைக்கும் அவர் வாங்கும் பொழுது எப்படி இருக்கும், இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா ஏகே ஃபேன்ஸ் நீங்க யாரு வேணா எடுத்துங்கப்பா. ஆனா நல்லா பார்க்கும்போது இது ரஜினி சாருக்கு நடந்தது ஒரு கட்டாயத்தில். அவர் அரசியலுக்கு வந்ததுமே கூட ஒரு அழுத்தம் பின்னாடி இருந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இவர்கிட்ட அழுத்தம் கொடுக்க முடியாது, எல்லாருமே அன்பா ரெக்வஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அஜித் சார் நாங்க இந்த மாதிரி அவார்ட் கொடுத்துருக்கோம், அப்புறம் அஜித் சார் ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கோம், அப்புறம் நண்பா நம்ம கொடியின் கலர் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாருமே அன்பு மலையா தான் இப்போ அஜித் அவர்கள்ட்ட அப்ரோச் பண்றாங்க.
இன்னொன்னு என்னன்னா அஜித் சார் வந்து அந்த மேடையில பேசும் பொழுது, ஒரு விழா மேடையில பேசும் பொழுது ஆளுங்கட்சி அப்ப இருந்து ஆளுங்கட்சியை எடுத்து பேசிட்டாங்க அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. அந்த அப்போ வந்து யாருமே கூட நிக்கல, சினிமா துறையினர் வந்து யாருமே கூட நின்று சப்போர்ட் பண்ணல, ஒரு வாய்ஸ் கொடுக்கல, கூட இருந்தது ரஜினி சார் மட்டும்தான். ஸோ பேரலா 2 பேருக்கும் நடக்கிறதா இப்ப நடக்குது. 2 பேருமே அரசியல் வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. அஜித் அவர்கள் எப்பவுமே அதுல இருக்க மாட்டாரு. ஆனா அவங்கள சுத்தி பாருங்களேன், அவங்க இந்த பக்கம் வரலைனாலும் இந்த பக்கம் வலை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் அஜித் சாருக்கு நடந்தது. எப்படி ரஜினி சாருக்கு நடந்ததோ அதுதான் அஜித் சாருக்குமே. ஸோ 2 பேரும் நல்ல நண்பர்களுமே கூட. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா இவரு அதுல எல்லாம் மாட்டவும் மாட்டாரு, அதை பத்தி பேசவும் மாட்டாரு. விருது கொடுக்குறீங்களா கொடுங்க, படம் நடிக்கிறேன்னா நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சீனியர்ஸ் எல்லாம் பேசும்பொழுது ரெட் ஜெயின்ட்ல இருந்து பெரிய தொகைக்கு ஒரு படம் பண்ண போறாங்க. இந்த விஷயம் வந்த உடனே அந்த விஷயமே சோஷியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆச்சு. அடுத்தது வந்து அஜித் அவர்கள் ரெட் ஜெயின்ட்டோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு ஃபிலிம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து வந்து ரெட் ஜெயின்ட்டுக்கும் அஜித்துக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே, ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரியுமே அடிக்கடிக்கு அவங்களுமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. ஏன்னா துணிவுல அவங்க சாதிச்சு காமிச்சிட்டாங்களே. ஏன்னா வாரிசா துணிவா முதல் நாள் கலெக்ஷன் யாரா இருக்கணும் அப்படின்ட்டு 2 பேரும் மோதக்கூடிய கடைசி போட்டி வேற இருந்தப்போ துணிவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷோ கொடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் அந்த ஒரு பழக்கமும் கூட. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. விஜயை தாண்டின ஒரு சம்பளம் அவங்க கொடுக்கறதாகவுமே தயாரா இருக்காங்க. அஜித் அவர்களை செலிப்ரேட் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா அஜித் அவர்கள் அரசியலுக்குள்ள ஈடுபட மாட்டேன்றதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது. கண்டிப்பா ஜனநாயகன் இந்த படத்தை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா நம்மளே வந்து சொல்லியிருந்து நாளைய தீர்ப்புன்ற மாதிரி படத்தோட பேரை வைக்க போறாங்க. பகிரங்கமா இப்ப மன்னிப்பு கேட்க போறோமா? மன்னிப்பெல்லாம் கேட்கல. ஏன்னா வந்து அதுதான் வைக்கலான்ட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா. ஆனா வந்து இது ஏற்கனவே வச்சுட்டோமே, அதனால அது ரிலேட்டடா வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கறதுனாலதான் ஜனநாயகன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே விஜய் அவர்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னா அந்த மக்கள் கூட சேர்ந்து நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறது. ஸோ அதையே வந்து மையமாக வச்சுதான் இந்த போஸ்டருமே வந்திருந்தது. அதே முக்கியமாக செகண்டாக ஒரு போஸ்டர் வந்திருந்தது, நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறது. அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து எம்ஜிஆர் சார் கூட தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சாட்டையை எடுத்து சுருட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்பையிலேருந்தே எல்லா விஷயங்களும் மீமுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படம் வந்து ஹெச் வினோத் அவர்கள் ஏற்கனவே பேசும்போது இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படம் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட படம் தான், நீங்க அரசியல் கூட கனெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இந்த வந்த 2 போஸ்டருமே இந்த படம் முழுக்க முழுக்க ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் அவர்கள் ஃபுல்லாவே வந்து அரசியல் களமை கொண்டுதான் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த போஸ்டர்ஸ் இருந்தது இல்லையா. அதுல அரசியல் அப்படின்னு வரும் பொழுது இன்டைரக்டா அந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி பண்றதுல வந்து ஹெச் வினோத் பயங்கரமான ஒரு புத்திசாலி. இந்த போஸ்டர்ஸை பத்தி பேசும் பொழுது ஏன் இப்படி அவரு துணிவா இருக்கட்டும் வலிமையா இருக்கட்டும் இதுலாம் ஏதோ ஒரு கட்டாயத்துல அவர் இருந்தாரு அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. இதுலயும் அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு, அவருக்கு பிடிச்சதை பண்ணலாம். அவர் சொன்ன விஷயம் தான் எடுக்க போறாரு படமா, சொன்ன டேட்ல எடுத்து கொடுத்துருவார். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் காணாமோ அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்கப்படுது. நீங்க சொன்னீங்க அந்த செல்ஃபி போட்டோஸ் தான் வந்து விஜய் அவர்களோட வாழ்க்கையே மாத்திச்சு. அவரோட அரசியலுக்கு போகிறதுக்கு உண்டான முதல் படியாவும் ஸ்ட்ராங்கான ஒரு படிக்கட்டாவும் அது இருந்துச்சு. நெய்வேலியில இருந்து அவர் கார்ல கூட்டிட்டு வந்தது, அவர் வர வழியில எவ்வளவு மன உளைச்சல் ஆனாரு அப்படின்றதுமே கூட அது நம்மளுக்கு தெரியும். அங்கிருந்தே நான் தொடங்குறேன், அதுதானே உங்களுக்கு ஒரு பாயிண்ட், அங்கிருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றதான். இது எப்படி எடுத்துக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஹெச் வினோத் அவர்கள் இனி எங்கேயாவது அதை பத்தி பேசின விஷயங்கள்ல பேசினாதான் அதை பத்தின தகவல் நம்மளுக்கு வரும். ஸோ அங்கிருந்தா தொடங்குது. இரண்டாவது ஒண்ணு சாட்டை எடுத்து விழுக்கிற மாதிரி இப்ப இருக்கிற அது அரசியல் சூழல் தான். இப்போ இதை வந்து அவர் ஃபுல்லா அரசியலுக்காக ஒரு கேம்பெயினா தான் அவர் எடுக்க போறாரு. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இப்படிதான் இருக்க போவதா அப்படின்றத பல கேள்விகளையும் உருவாக்குது அது. ஸோ அதனால அந்த டீம் தான் பண்ணணும். நாளைய தீர்ப்பு ஏன் வேண்டாம்னாங்கன்னா விஜய் அவர்களோட சைட்ல இருந்து நாளைய தீர்ப்பு போகலாம், ஃபர்ஸ்ட் கடைசி அப்படின்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசி அப்படின்றது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. நிறைய பேர் இந்த முடிவு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. விஜய் தரப்புல இருந்துமே இப்போ வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஜனநாயகம் அப்படின்னு வச்சா நீங்க கொஞ்சம் பின்னாடி இருப்பீங்க, ஜனநாயகன் அப்படின்னு வைங்க, அப்ப நீங்க முன்னிலையில் நிற்பீங்க அப்படின்னு தான். ஏன்னா அந்த தீப்பந்தை எடுத்து ஓட போடுறது ஜனநாயகத்தின் தீபத்தை ஏந்துபவர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அங்கேயே ஒரு லூப் ஒன்று கொடுத்தாங்க, ஹிண்ட் கொடுத்தாங்க, நம்மளால அதை கணிக்க முடியல அப்படின்னாலுமே கூட இது ஒரு மாதிரி எப்படி வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு சர்க்கார் தான் ஞாபகப்படுத்துது. என்னதான் சர்க்கார் வந்து கலவையான விமர்சனமா இருந்தாலுமே கூட வசூல் ரீதியா படம் ஹிட் தான், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுல ஃபுல்லாவே அரசியல் தான் இருக்கும், அரசியல் மட்டும்தான். அவர் பைக்ல முன்னாலே போகும் பொழுது 500 பைக் விஜய் சாரை ஃபாலோ பண்ணி வரும். இங்க அதுதான் நடக்க போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு குடிமகனா சில பல விஷயங்கள் அவருக்கு நடக்க போகுது, அதை நேர்ல பாக்குறாரு, அதை தாங்க முடியாம இவர் அரசியலுக்கு வருது, அந்த மாதிரிதான் இருக்க போகுதுன்ற நம்மளுக்கு தெரியுது.
ஜனநாயகன் அவர் பத்தின நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டமா வரும்பொழுது அதை பத்தி நிறைய விஷயங்கள். கண்டிப்பா டிராகன் படம் ஏற்கனவே வந்து தலை வந்தா ஒதுங்கி தானே ஆகணும்னு அவரோட ட்விட்டே பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ சிம்பு அவர்களுமே அந்த படத்துக்காக ஒரு பாட்டு பாடி இருக்காராம். இதுக்கு வந்து நம்ம பிரதீப் அவர்கள் என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு நான் ஏன் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில நம்மளோட குடும்பம் இவங்களுக்காக நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிம்பு அவர்கள் இந்த படத்துல எங்களுக்காக பண்ணியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ ஒரு ட்விட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த சாங் வந்து எப்பயுமே வந்து சிம்பு அவர்களை நம்ம எல்லாருமே அவர் ரொம்ப மொரட்டு பையன், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டு கரெக்டா வரமாட்டாரு, அவர்கிட்ட ஒரு படம் போச்சுன்னா அந்த படம் லேட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலுமே அப்படிலாம் கிடையாது. சிம்புக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேவுமே இருக்கு, பாசிட்டிவ் பக்கமுமே இருக்கு அப்படிங்கறத இப்ப பிரதீப் ரங்கநாதன் மூலமா தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட பிறந்தநாள் அப்பதான் இதுக்கான முடிவு கிடைக்கும். இருந்தாலும் இந்த டிராகன் பத்தி பேசுவோம். ப்ரொமோஷன்ஸ்ல எக்ஸலண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா அஸ்வந்த். ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் ரிலீஸ் ஆகும் பொழுது அதுக்கு அந்த நெல்சன் அனிருத் காம்போ ஒன்று பண்ணாங்கல்ல, நெல்சன் அனிருத் சிவகார்த்திகேயன் அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு காம்போ பயங்கரமான கமர்ஷியலா இருந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இப்படி இருக்கு அப்படின்ட்டு தான் அஸ்வந்த் அந்த லூப்பை கையில் எடுத்துட்டாரு. இந்த ட்ரிக்கை நான் எடுத்துறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து செமையா இருக்கு. குறிப்பா அந்த கதற 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 அதெல்லாம் நல்லா இருந்தது. அது பார்க்கும்பொழுது பிரதீப் சைலண்டா இருப்பாரு, டைரக்டர் அங்க ஸ்கோர் பண்ணிருப்பாரு. கம்முன்னு இந்த மனுஷன் ஆன் ஸ்கிரீன்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும். எஸ்டிஆர் பாட போறாரு, இது எப்பரா ப்ரொமோ விட போறாங்க அப்படின்னு இருந்துச்சு. செம்ம ஸ்வாகா இருக்காரு. உள்ள வந்ததுமே எக்ஸ்லயே மூழ்கிற அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பாருங்க. எக்ஸ்லயே மூழ்கிறாத அஸ்வந்த் அப்படின்றாரு. இல்ல சார் அப்படின்றாங்க. சரி ஓகே போலாமா, என்ன பாட்டு அப்படின்னு கேட்கும்போது சார் இது வந்து லவ் ஃபெயிலியர் பாட்டு. டேய் எவ்வளோ வளர்ந்துருச்சுடா, அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க இன்னுமா. அப்போ அவரு எஸ்டிஆரோட என்னதான் அவங்க டைலாக் கொடுத்திருந்தாலுமே கூட எஸ்டிஆரோட பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சார் ஒரு 5 பாட்டு சார், ஒரு ஓப்பனிங் பாட்டு, ஒரு லவ் பாட்டு, ஒரு லவ் பிரேக்கப் பாட்டு, கடைசியா 2 பேர் சேர்ற மாதிரி ஒரு பாட்டு, இதெல்லாம் நான் அப்பயே பண்ணிட்டேன்டா, கெட்டவன் வல்லவன் மன்மதன்லயே பண்ணிட்டேன், இன்னுமாடா அதை வச்சுட்டு சுத்துறீங்க, அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அவரு. இந்த பாட்டுமே கூட ஏன்டா பார்ட்டி சாங்குன்னு கூப்பிட்டீங்க, இது பண்ணிட்டு விட்டீங்களா அப்படின்ட்டு. அந்த இந்த படத்துல சிலம்பாட்டத்துல பாட்டீங்கன்னா நம்ம ஆடினா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தானே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அஸ்வந்த் பேசும்பொழுது நான் உங்க அடுத்த படத்த டைரக்டர், நான் சொல்றேன் நீங்க பாடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு எஸ்டிஆர் ஒரு கவுண்டர் போட்டிருப்பாரு, நான் மாத்திட்டேன் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்றது அதுதான் புரியாத புதிரா இருக்கு. அஸ்வந்தா இல்ல வந்து பார்க்கிங் படத்தோட டைரக்டரா இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி அதிகமா போயிட்டு இருக்கு. அதை விட்டுருவோம், இந்த ப்ரோமோ என்ஜாய் பண்ணுவோம். சரி ஓகே, ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம, ஏன்னா எஸ்டிஆர் எப்படி அடிக்கலாம் அப்படின்னா ஃபேன்ஸ் சொன்னா அவர் விழுந்துருவாரு. அவர் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருந்தாலுமே, எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும், சார் உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க, சார் உங்க ஃபேன்ஸ் இது கேட்கறாங்க, சார் உங்க ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒரு கம்பேக் கொடுத்த எஸ்டிஆர் ஒரு மூன் வாக் போடணும்லாம் அவசியமே இல்லைங்க. அவரை வந்து வெளியே இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவர் இதெல்லாம் பண்ண மாட்டார், ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்னும் கிடையாது. அவர் வந்து அவர் கையில சொல்லுவாரு, என் கையில ஒன்னும் இல்லை, நான் உங்களுக்கானவன் அப்படின்ற மாதிரிதான். அதனால ஃபேன்ஸுக்காக அவர் கண்டிப்பா, அவரோட வாய்ஸ் பாருங்களேன், எப்ப கேட்டாலுமே அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த பாட்டு வந்து அழகா செட் ஆயிருக்கு, ப்ரோமோவே அவ்வளவு கொண்டாடுறாங்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ். அப்படின்றப்போ என்னதான் ஏஜிஸ்க்கு அவர் அடுத்த படம் பண்ணாலும், அஸ்வந்த் கூட அடுத்த படம் பண்ணாலுமே கூட இந்த பாட்டு அவர் பாடினது காரணம், ரொம்ப நாள் ஆச்சு அவர் குரலை கேட்டு. அதர் இண்டஸ்ட்ரியெல்லாம் பாடினா அவர் பாடின பாட்டு பயங்கரமான ஹிட்டு. ஸோ அதனால இந்த பிரேக்கப் சாங், அந்த லவ் ஃபெயிலியர் சாங் பாடினார்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் சூப்பரா அந்த பாட்டும் வந்திருக்கு. கேட்ட வரைக்குமே அந்த 2 லைனுமே கூட பயங்கரமா இருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் அதை கையில் எடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எஸ்டிஆர் ஆஃப் பண்ணணும்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தான் முன்னாடி அவங்களை காமிச்சா போதும், சார் ஃபேன்ஸ் இருக்காங்க, வரடா என்னடா இப்படி பிளாக்மெயில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சூப்பரா வந்திருக்கு. டிராகன் படமும் இவங்க பண்ற அந்த ப்ரொமோஷன்ஸ்ல பண்ண இதை விட படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு தான். அப்ப எஸ்டிஆர் வச்சு என்னென்ன பண்ண போறாங்கன்னு பாருங்களேன். இன்னும் சொல்லணும்னா அவரோட பிறந்த நாளுக்கு வந்து மொத்தம் 2 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கிங் படத்தோட டைரக்டர் வந்து பண்ணக்கூடிய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும், இந்த எஸ்டிஆர் படத்தோட அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்துல வரக்கூடிய அந்த போட்டோஸ்ல எடுத்தாங்களே சின்ன ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரியும் அதையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்களாம். எதுனாலும் அவரோட பிறந்த நாளைக்கு தான் தெரியும். தலைவா இந்த வருஷமாவது உன் வருஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. அது நடக்கும்னு நினைக்கிறேன்.